குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேர்த்தாப்புல சேர்த்தாப்புல உள்ள பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும், ஆண்களுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது. ஜூலை மாசம் 29ஆம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் கால புருஷனுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம். நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் 29ஆம் தேதி வரை எங்க இருக்கிறாரு? சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும்? அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய சாரத்துல போறார். அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த 12 ராசிக்கும். கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். அது இல்லாம இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. பொதுவா பாருங்க, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்க. சூப்பரான ராசி எதுனா ரிஷபம் தாங்க. பயங்கரமா கற்பனை. இந்த ராசியுடைய குணமே கற்பனை தாங்க. ஏன்னா ஏன் கற்பனைன்னு சொல்லுங்க, இங்க சந்திரபவன் உச்சமாகறாருங்க. இவங்களுக்கு நீங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது இப்படிதான் செய்யணும், இது இப்படிதான் பண்ணா கரெக்டா சூப்பரா பண்ணுவார். இந்த வேலையை இப்படி பண்ணா கரெக்டா ஒப்படைச்சு பாருங்க, அந்த வேலையை கச்சிதமா முடிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி. எல்லா கலையிலுமே பெரிய ஆளு, பெரிய கிங்கு யாருன்னா நீங்க தாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை தைரியமா ஃபோல்டா எடுத்து அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தைரியமான குணம் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். என்ன குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்தனை அதிகமா இருக்குங்க. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். நல்ல ஒரு அறிவாற்றலான குணமும் பாருங்க இந்த ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. முன் வச்ச காலை பின் வைக்காத ஒரே ராசி ரிஷபராசி தான். உணவு பிரியருங்க, பயங்கரமா சாப்பிடுவாரு. அப்படியே ரசிச்சு எல்லா கலையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான். எடுத்தோன்னா சாப்பாடுன்னு சொல்லிடுறாங்கன்னா சாப்பாடு கலையில ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாங்க. நீங்க உணவு மட்டும் எடுத்துக்கூடாது, எல்லா கலையிலையுமே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கை வண்ணம். இதான் ரிஷபம். கற்பனை, கலை, இசை, நாட்டம் கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மெயினான பயிற்சிங்க இது. செவ்வாயும் சுக்கிரனும். சுக்கிரன் ஆட்சி பலம், செவ்வாய் சுக்கிரனுடைய சாரத்துல போறாரு. இது என்ன பலன் கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான். சிம்பிளா சொல்றேன். செவ்வாய் நல்ல ஒரு பலத்துல இருக்காரு. செவ்வாய் சுக்கிரோட சாரத்துல போறாரு. அப்ப இந்த செவ்வாய் சுக்கிர சாரத்துல போனா என்னென்ன நடக்க போகுது, என்ன நடக்காது இதுக்கான பதிவு தான். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். ஏன்னா சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான்னு சொல்லுவாங்களா, இப்ப சாரத்தை வச்சுதான் இங்க பலனு. நல்லா பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் எத்தனை வீட்டு அதிபதி? இதுக்கு முன்னாடி 7க்கும் 12 கூடையவரா? 7ஆம் பாவத்துல என்னென்னங்க இருக்கு? நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டாளி இருக்கா? பலன்ல என்ன இருக்கு? நல்லா தூங்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் இது எல்லாமே இருக்கா? இந்த கிரகம் போய் நீசமாய் மறைஞ்சு போச்சா? அப்ப எடுக்கக்கூடிய முயற்சினா எத்தனை பேருக்கு தடையானுச்சு? ஓப்பனா சொல்ல போனா எடுக்கக்கூடிய முயற்சி எத்தனை பேருக்கு தடையானுச்சு? ரிஷபத்தை பொறுத்தவரை கேளுங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கை நான் பார்க்கல, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஃபுல்லாவே வழக்கு பார்க்குறேன், ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு எந்த காரியமே சக்சஸ் ஆகலை, கேளுங்க எத்தனை பேருன்னு. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. ஜாதகத்துல யாருக்கு திசா புத்தி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான். திசா புத்தினா என்னங்க சில பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா, பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் இத்தனை மணிக்கு பிறந்திருக்கார், இவர் இந்த லக்னத்துல பிறந்திருப்பாருப்பாங்க. அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும்.
அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது. அந்த பிறப்பை வச்சு லக்னத்தை வச்சு 9 கிரகத்தை உங்க விதி ஜாதக கட்டத்துல எழுதிடுவாங்க. நம்ம உடம்புல தலையிலிருந்து கால் பகுதி வரை 9 கிரகம் இயங்குது. அது எது நல்ல கிரகமோ அது நல்லதை செய்யும், எது கெட்ட கிரகமோ கெட்டதை செய்யும். சொல்லுவாங்க, உனக்கு கெட்ட கிரகம் பிடிச்சா ஆட்டுது அம்பாங்கல்ல, இதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நல்ல டைம் வரும்போது, அதாவது நல்லா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா இப்ப ஒரு வருஷமா ஒரு நல்ல யோகமா இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப அவங்க ஜாதகத்துல இவங்க லக்ன அடிப்புல இருந்து யோகமான கிரகம் அந்த இடத்துல இருந்து திசை நடத்துது, லக்கணத்துல இருந்து நல்ல இடத்துல இருந்து சூப்பரா இருக்கு. அதனாலதான் 9 நவ கிரகத்துல எந்த கிரகம் யோகமோ அந்த வேலையை பண்ணுங்க, அந்த தொழிலை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பாத்திருப்பீங்களா? ஒரே கேரக்டரா இருக்க முடியாது. இப்ப ரிஷபராசில பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க? இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில இருப்பாங்க. அதை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? உங்க லக்கணத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இவர் இந்த தொழில், இவர் இந்த வேலை. அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலன் எடுத்துங்க. உங்க ஜாதகத்துல பார்த்து தசாபுத்தியும் சொல்றேன் பாத்தீங்களா, இதை வச்சு மேட்ச் பண்ணி எடுக்க கரெக்டா இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். இப்ப ஜாதகத்துல தசாபுத்தி வந்து அக்யூரேட்டா பலன் வரும், மாறாது. ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார வருமான கஷ்டம் வந்துச்சுங்க. 1, செவ்வாய் நீசமாகும் போது கணவன் மனைவி உள்ள ஒரு மனவசப்பு வந்துச்சுங்க. 2, கூட்டாளிட்ட பிரச்சனை வந்துச்சுங்க. 3, அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு விரிசல் வந்துச்சு. 4, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு, விரைய செலவு, இது மாதிரி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கேட்டு பாத்தீங்கன்னா 5, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துச்சு. எனக்கு கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எதிரி இருந்துச்சு, பழக்கத்துல பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு கூட்டுத்தொழில பிரச்சனை வந்துச்சு, இது மாதிரி கேட்டீங்கன்னா இதுவும் சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு தடைகளை பார்த்தது யாருன்னா ரிஷபம். ஓப்பனா சொல்லணும், ரிஷபம் ஒரு நல்ல நிம்மதியே கிடையாது தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம், மார்ச், ஏப்ரல், மே மாசம், நல்லா பாருங்க, நான் சொன்ன டேட்டு தான், மார்ச், ஏப்ரல், மே மாசம். எத்தனை பேருக்கு வேலை போச்சு, எத்தனை பேருக்கு வேலை தடை வந்துச்சு, எத்தனை பேருக்கு கடை வந்துச்சு, எத்தனை பேருக்கு பகை வந்துச்சு, கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு வேலைக்காண்டி வெயிட் பண்றீங்க, எத்தனை பேருக்கு ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்றீங்க. இது எல்லாமே இப்ப டைமிங் பக்காவா இருக்கு பாருங்க. நீங்க சொல்லி அடிக்கலாம். இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி, இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பற்ற நேரமும் ஜூலை மாசம் 29 உங்களை தலையெழுத்த மாத்தியே போடும். கண்டிப்பா உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய நேரம். தசாபதி நல்லா இருந்தா இப்ப பொருளாதார வருமானத்துல நீங்க டாப்பு. எப்படி பொருளாதார வருமானத்துல அள்ளி அள்ளி கொடுப்பாரு. என்ன காரணம்? ஏன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நீங்க சொல்றீங்க? என்ன இதனால எதை வச்சு சொல்றீங்க? 2ஆம் இடத்துல ஆட்சி பத்தில தான் புதன் இருப்பாரு. 1, அடுத்து சுக்கிரபவன் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பாருங்க, மேக்சிமம் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். கார்த்திகை சூரிய நட்சத்திரத்துல சூரிய பவன் 2ஆம் இடம் பிளஸ் 3ஆம் இடம் வெற்றியில தான் நிற்பாரு. அப்ப பொருளாதார வருமானம் பெரிய அளவுக்கு வரும். அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கலாம். அரசாங்க வேலை எத்தனை பேர் மாணவனுடைய எக்ஸாம் எழுதுறீங்க? எழுதுங்க, ரிசல்ட்டை பாருங்க. லக்னத்துல யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. உங்க விதியில எழுதுக்கு நான் சொன்னல, லக்ன அடிப்படையில் சூரியன் நல்லா இருந்தா இப்ப அரசாங்க வேலை உண்டு, அரசியல் வாழ்க்கை உண்டு, வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். இப்ப நிறைய பேர் ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. 29ஆம் தேதிக்குள்ள, ஜூலை மாசம் 29 கடன் பகை எதிரி தீரணும், இல்ல வேலை கிடைக்கணும், இல்ல வெளிநாடு வெளியூர் போகணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். எத்தனை பேர் வாங்கலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க? மனைவி பேர்ல வாங்கணும், இல்ல கணவன் பேர்ல வாங்க போறீங்க? வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ அனுகூலமா இருக்கும். எப்படிப்பட்ட சொத்துல உள்ள வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம். இப்ப என்னங்க எடுத்தோன்னு சொத்து வழக்குனா சாதகங்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்கும். 2ஆம் இடத்துல சூரியனுங்க, 3ஆம் இடத்துல சூரியன், வழக்குக்குள்ளக்கிற 3ஆம் பாவம் தான். அங்க வருவாரு சூரியன். எப்போ வருவாரு? ஜூலை மாசம் 15ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா இங்க வழக்கு பிரச்சனை கிளியர். அப்ப உங்க அம்மா சொத்தா, அப்பா சொத்தா, தாத்தா சொத்தா, பாட்டி சொத்தா, எந்த சொத்தா இருக்கட்டும், வழக்க சரி பண்ணி கொடுத்து இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, சொந்த காரோ, பொங்கலோ வாங்கக்கூடிய யோகம் வருது. இதெல்லாம் ஜாதகத்துல நல்லா தசாபதி நடந்ததான், இல்லைன்னா இல்ல. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு, கல்வி, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு போறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுமே இருக்காது. 10 ஒரு பாவி இருந்தா நல்லது செய்வாங்க சொல்லுவாங்கல்ல, 10 பாவி சூப்பரான யோகம். இப்ப தொழில பண்ணுங்க. நிறைய பேருக்கு தொழில் பண்ற ஆசையே வந்திருக்கும் இப்ப ஆல்ரெடி. இப்ப பண்ணி பாருங்க, லாபத்தை பயங்கரமா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாம் இருக்கும். கமிஷன் வியாபாரம், லாட்ரி யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. பிளான் பண்ணி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு? கண்டிப்பா எடுங்க. சனி பகவான் 11 அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா குரு பலமாயிட்டாரு. குரு இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். நான் சொன்னல 10 ஒரு பாவி இருந்தா நல்லது செய்வாருன்னு. ராகுடைய கால்கள் அந்த குரு போறாரு. அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் குரு நல்லா வந்துட்டாரு. இப்ப குருவுடைய வீட்டுல சனி பகவான் லாபத்துல உட்காந்துருக்காரு. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சனி பகவான் யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு அவங்க எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் இப்ப கன்ஃபார்மா கிடைக்கும். பாத்துக்கு இல்லைன்னா இல்ல.
அதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க, உணவுத்துறை நல்லா இருக்குங்க, கலைத்துறை நல்லா இருக்குங்க, நெருப்பு சம்பந்த நல்லா இருக்குங்க, மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற துறை நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பட்டைய கிளப்புறாங்க. இரும்பு சம்பந்தோட வேலை, நெருப்பு சம்பந்தோட ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஏ ஃபீல்டு பட்டைய கிளப்புவாங்க. நல்ல ஒரு மாற்றம். எந்த பேங்க்ல போய் லோனு கேட்டுங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லோனு கேட்ட உடனே கிடைக்கும். செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்துல, அந்த சுக்கிரன் ஆட்சி புலனுடைய ராசி அதிபதி 29 காரியத்தை சாதிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றமா வருது. இதை விட்டுறாதீங்க. நல்ல யோகமான டைமா வருது. எப்படிப்பட்ட எதிரையும் வெல்லக்கூடிய திறமை வருது. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன சொல்லணும், என்ன சொல்லுவாங்க? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் சூப்பரா இருக்கு. இப்ப இடம் வாங்கினீங்களா, இல்ல வீடு வாங்கல, வண்டி வாங்கல, வாகனம் வாங்கல, வெளிநாடு போனீங்களா, வெளியூர் போறீங்களா, போங்க. நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் கவனமா போலாங்க. ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கவனம் தேவை. மற்றபடி இப்ப ஒரு வழக்கு பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. கார்த்திகையில பிறந்தவங்க அரசியல், அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க, ஒரு தன்மானத்தோட இருக்க போறீங்க, ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. யாருக்குங்க? கார்த்திகை பிறந்தவங்க. எதையே ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும், திறமையான குணம் உங்கள்ட்ட இருக்கு. உங்க அறிவை வெளியில கொண்டாங்க, உங்களை அசைக்க முடியாது. இப்ப அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா இருக்கு. படிப்பு, கல்வி, அடுத்து வேலை சார்ந்த விஷயம், அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க. வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, டீச்சர் வேலை பார்க்கறது, மருத்துவ வேலை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. கலை சம்பந்த துறையினா பட்டைய கிளப்ப போறீங்க. அடுத்து பாருங்க, மிருகசீரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. வாழ்க்கையை நொந்து நூலா போயிட்டாங்க. எல்லாமே எடுத்த காரியெல்லாம் தடை. சகோதர பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, எல்லாமே செலவா இருந்துச்சு. எனக்கு செலவாயிட்டோம். வீடு, இடத்துல பூமி, வண்டி வாங்கினது எல்லாமே செலவு. எதுவுமே சரியா இல்லை. இப்ப பாருங்க, நல்லா கொடுக்குற பாருங்க. இடமா, வீடா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, திருமண பேச்சா, கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கு. எது மிருகசீரத்துல பிறந்தவங்க நல்லா லைஃபை வாழக்கூடிய நேரம் வருது. ஆனா சுப செலவு வருது. பாத்துங்க. வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியும், இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியும் இரண்டும் உங்க வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.